அந்த அல்லாஹுவை பார்ப்பார்களா? அல்லாஹ் ஏதாவது குர்ஆனிலே அது குறித்து சொல்லி இருக்கிறானா என்றால் 75வது அத்தியாயத்தின் 22, 23வது வசனம், உஜூஹி யௌமைதின் நாலிரா, அந்த நாளில் ஒரு சில முகங்கள் மிகுந்த சந்தோஷமுடையதாக இருக்கும். உஜூஹி யௌமைதின் நாலிரா இலா ரப்பிஹா நாலிரா, இலா ரப்பிஹா நாலிரா, அந்த நாளில் தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டும் அந்த முகம் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணமாம்? அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த காரணத்தினால் இறை விசுவாசிகளுடைய முகமெல்லாம் சந்தோஷமான முகமாக இருக்கும் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் நீங்கள் இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானா, இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் இயானன். புகாரியில் 7435வது நபிமொழி, நீங்கள் கண்கூடாக உங்களுடைய இறைவனை மறுமை நாளில் காண்பீர்கள். நீ இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய இறைவனை மறுமை நாளில் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். காரணம், யாருக்காக வேண்டி தன்னையே, தன்னுடைய வாழ்வையே, தன்னுடைய உயிரையே அர்ப்பணம் செய்தானோ அவனுக்கு அல்லாஹு தஆலா காட்சி அளிக்கின்ற ஒரு சம்பவம். அந்த சம்பவம் அல்லாஹுவை பார்க்கிற காரணத்தினால் இறை விசுவாசிகள் எல்லாம் மறந்து போகிற நாள் அந்த நாள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய தரிசனம் ஒரு சில மக்களால் பார்க்க முடியாது, திரையிடப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 83வது அத்தியாயத்தின் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹும் அன் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். ஒரு சில மக்கள் தடுக்கப்படுவார்கள் அந்த நாளில், ஒரு சில மக்கள் அந்த நாளில் திரையிடப்படுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 77வது வசனம், இன்னல்லதீன யஸ்தரூன பிஅஹதில்லாஹி வ ஐமானிஹிம் தமனன் கலீலா. அல்லாஹ்விடத்தில் கொடுத்த உறுதிமொழியையும் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த சத்தியத்தையும் யாராவது அற்ப விலைக்கு விற்றால், அதை தூக்கி வீசினால், அல்லாஹ்விடத்திலே கொடுத்த உறுதிமொழிக்கும் சத்தியத்திற்கும் மாறாக யாராவது நடந்தால், உலாயிக லா ஹலக லஹும் ஃபில் ஆகிரத்தி வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு வலா யன்துரு இலைஹிம். அந்த நாளில் அல்லாஹு தஆலா அவர்களோடு பேச மாட்டான், அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்றும் அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். பார்க்க தடுக்கப்பட்ட மக்கள் இவர்கள். குர்ஆனுடைய வசனத்தோடு விளையாடியவர்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சத்தியத்திற்கு விரோதமாக நடந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி வாக்குறுதி எல்லாம் அளித்ததற்கு நேர்மாறாக நடந்தவர்கள். இப்படி ஒரு சாரார் அந்த நாளில் தடுக்கப்படுவார்கள் என்கிறான். இறை விசுவாசிகள் பார்ப்பார்கள் என்கிறான். அல்லாஹு தஆலா அப்படி இறை விசுவாசிகளுடைய பட்டியலிலே நம்மை சேர்த்து அல்லாஹு தஆலாவை பார்த்து தரிசனம் செய்கிற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆட்க வேண்டும். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் எப்படியெல்லாம் கேட்கிறார்கள் பாருங்கள். அந்த மக்கள் அல்லாஹ்வை எப்படி புரிந்திருந்தார்கள் என்பதற்கு எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம் பாருங்கள். புகாரியில் 7437வது நபிமொழி, சஹாபாக்கள் அல்லாஹ்வை குறித்து கேட்ட சம்பவம். யா ரசூலல்லாஹ், ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, மறுமை நாளில் இந்த கண் கொண்டு அல்லாஹ்வை நாங்கள் பார்க்க முடியுமா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஹல் துலாரூன ஃபில் கமரி லைலத்துல் பத்ர், பௌர்ணமியான நேரத்தில் முழு நிலவை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஏதாவது சிரமம் உண்டுமா? காலு லா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ் என்றார்கள். கால ஃபஹல் துலாரூன ஃபிஸ் ஷம்ஸி, ஃபஹல் துலாரூன ஃபிஸ் ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாபுன், நீங்கள் மேகமில்லாத சூரியனை பார்க்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் உண்டுமா? கால லா யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ். கால, அப்படியானால் தெரிந்து கொள்ளுங்கள், ஃபஇன்னக்கும் தரவுனஹு கதாலிக, அந்த நாளில் நீங்கள் உங்களுடைய இறைவனை நிச்சயமாக காண்பீர்கள், அவ்வளவு தெளிவாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே இறைவனுக்கு உருவம் உண்டு, இறைவனை இறை விசுவாசிகள் நிச்சயம் மறுமை நாளிலே பார்ப்பார்கள் என்பதற்கு இதை விட ஒரு தெளிவான சான்று வேண்டுமா? மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில்
7492வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஃபர்ஹத்துன் ஹீன யுஃப்திரு, நோன்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று, அவர் நோன்பு திறக்கும் பொழுது அவருக்கு ஒரு சந்தோஷம். காரணம், அவருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற நேரம், கேட்பதெல்லாம் கிடைக்கப்படுகிற நேரம். பாவ மன்னிப்புக்காக வேண்டி அழுது புலம்பினால் உடனே பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அந்த சந்தோஷம் அந்த இறை விசுவாசிக்கு. வ ஃபர்ஹத்துன் ஹீன யல்கா ரப்பஹு, அந்த நாளில் அல்லாஹுவை நீங்கள் பார்க்கிற சந்தோஷம் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உருவம் உண்டு. இறை விசுவாசிகள் மறுமையிலே பார்ப்பார்கள். அது அவர்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி தெளிவுபட அழகாக சொல்லுகிறார்கள்.